ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ட்ரஃபல்கர் லாவோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஃபேமிலி ஃப்ளூவன்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுனில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டரும் கூட. அவங்க டவுனில் சடனாக ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதில் லாவோட தங்கச்சிக்கும் அஃபெக்ட் ஆகுது. இந்த டிசீஸ் பேர் தான் ஆம்பர் லீட், அதாவது ஒயிட் ஸ்கின் டிசீஸ். ஒன்ஸ் அந்த டிசீஸ்க்கு யாராவது அஃபெக்ட் ஆனால் அவங்களால சில வாரங்களுக்கு மட்டுமே இவரோட இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டவுன் ஃபுல்லாகவே இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நியூஸ் வேல் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அதனால் இந்த டவுன்லேருந்து யாரும் வெளியே போக முடியாத மாதிரி, அந்த டவுனை சுற்றி யாரும் வெளியே வர முடியாத மாதிரி அந்த பாதையை அடைச்சிருப்பாங்க. இந்த டிசீஸ் வெளியே எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணாலும் உங்கள் கதை அதோட முடிஞ்சிடும். கவர்மெண்ட்டோட சுயநலத்திற்காக அந்த டவுனில் உள்ள அத்தனை பற்றியும் கொள்வாங்க. லா அவன் தங்கச்சிக்கிட்ட ஆறுதல் சொல்கிறான், நம்ம அப்பா அவனை எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படி. லாவோட வீட்டுக்குள்ளே அப்போ தான் சோல்ஜர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. இதை கவனிச்ச லா அவன் தங்கச்சியை கபோர்டில் மறைச்சு வைக்கிறான். என்ன ஆனாலும் நீ வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. லா பக்கத்து ரூமுக்கு போய் பார்க்கும்பொழுது லாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஆல்ரெடி அங்கே இறந்து கிடந்தாங்க. ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டவுனையே அடிச்சிருப்பாங்க வேல் கவர்மெண்ட். லா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கதறி அழுத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் சோல்ஜர்ஸ் கண்ணிலையும் பட்டுருவான். அழுதுகிட்டே ஓடுவான் சோல்ஜர்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக. இது நடக்கும்போது லாவுக்கு 10 வயசு. அந்த வயசுல தான் லா அவனோட அம்மா அப்பா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் எல்லாத்தையும் இழந்திருப்பான். இதுக்கப்புறம் தான் லா டாங்கி ஹோட்டே பைரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பான்.